வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 116வது பாடல் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 பாடல்கள் பாத்தீங்கன்னா குறிஞ்சி, நெய்தல், பாலை. அந்த மாதிரி 3 வித்தியாசமான திணைகளை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாக்குற முதல் பாடல் 116 கந்தரத்தனாருடைய பாடல். கந்தரத்தனார் எழுதிய இன்னும் 2 பாடல்கள் பின்னாடி வருது நமக்கு. 3 பாடல்கள் இருக்கு அவர் எழுதியதாக. இதுல வந்து முதல் பாடல் இது பார்க்க போறோம். குறிஞ்சி திணை சார்ந்தது, தலைவியினுடைய கூற்றாக வரக்கூடிய பாடல். இங்க தலைவி கூற்றுல வரைவு நீட்டிப்ப ஆற்றாளாகிய தலைவி. திருமணம் செய்வதற்கான காலம் நீட்டித்துக் கொண்டே போகப்படுகிறது. நட்பும் பெரிய அளவுல சிறப்பானதா இல்ல. அவன் வர்றதில்லை அடிக்கடி. ஆனாலும் இந்த ஊரினுடைய பெண்கள் தூற்றிக்கொண்டே தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ தலைவன் இப்படிதான் நடந்துக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவனை ஒண்ணும் அப்படி விட்டுற முடியாது. சான்றோர் என்ன செய்வாங்க? ஒருவரிடம் தவறு கண்டால் அவனோட தவறை தானே திருத்திக் கொள்வான் என்று அவனுக்கு உரிய நேரம் கொடுத்து அதற்காக காத்திருப்பார்கள். தானே அதுல இருந்து அவன் வெளியில வருவான் அப்படின்னு அவனுக்காக காத்திருப்பார்கள், அல்லது அவனுக்கு நீண்ட நேரம் கொடுப்பார்கள் இதுல இருந்து வெளில வருவதற்கு. அது போலதானே நாமளும் செய்ய முடியும். இன்னைக்கு என்னுடைய நிலைமை எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு குன்றத்தினுடைய அடுக்குகளில் வளர்ந்திருந்த ஒரு பலாப்பழம் தானே முதிர்ந்து கீழே விழுந்து ஒரு மலை பிளவுக்குள்ள விழுந்துட்டது போல என்னுடைய நட்பு இப்படி தொலைதூரமாக காணாமல் போய்விட்டது. ஆனால் இந்த பெண்டிர் இன்னும், இந்த குறிஞ்சி ஊர் பெண்டிர் இன்னும் என்னை அலர்த்தூற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்யறதுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி தோழிகிட்ட ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு தலைவி தன்னுடைய குரலை பதிவு செய்கிறாள். அதான் இந்த பாடல். பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். தீமை கண்டோ திறத்தும் பெரியோர் தாமறிந்து உணர்க என்பமாதோ, வழுவ பிண்டம் நாப்பண் ஏமுற்று இருவெதிர் ஈன்ற வேல் தலை கொழுமுலை சூழ் முதிர் மடப்பிடி நாள் மேயல் ஆறும் மலைக்கெழு நாடன் கேண்மை பலவின் மாற்றினை துறந்த கோள் முதிர் பெரும்பழம் இடர் அலை வீழ்ந்து உட்காங்கு தொடர்பரச் சேனும் சென்று உக்கன்றே அறியாது ஏகல் அடுக்கத்து இருள்முகை இருந்த குறிஞ்சி நல்லூர் பெண்டீர் இன்னும் ஓவார் என் திறத்து அலறி. 2 ஓமையை சொல்றா. ஒண்ணு, இப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்த தலைவன். எப்படிப்பட்ட மலைநாடு அப்படின்னா, ஒரு சூழ் உற்றிருக்கக்கூடிய பெண் யானையானது அதனுடைய பசியினுடைய மிகுதியினாலும் அல்லது ஆர்வ கோளாறினாலும் மூங்கிலனுடைய கொழுமுளையை, அதனுடைய உச்சியில வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கொழுமுளையை ஆர்வத்தோடு தின்று விடுகிறது. அந்த அந்த மூங்கில் யானைக்கு உணவு தான், அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. மூங்கில் யானை சாப்பிடக்கூடியது. ஆனால் அதுல உச்சியில வரக்கூடிய கொழுமுளையை சாப்பிடுவது அப்படிங்கிறது யானையினுடைய கருவையே கலைக்கக்கூடியது. அது யானை அந்த அந்த மலை பிரதேசத்திலேயே வளர யானைக்கு தெரியாதா? ஆனால் அது தெரியாமல் உண்டுவிட அதனுடைய பிடியினுடைய பெண் யானையினுடைய கரு கலைப்பதை போன்ற இப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு அவனுடைய நாட்டை பற்றிய வர்ணனையை சொல்றான். அதாவது அவனோடு இப்ப யானைக்கு எப்படி இந்த மூங்கில் ஒரு எதிரியாக ஆகிறதோ அதே போல அவனுடைய நட்பு எனக்கும் இப்படி ஒரு பகையாக தான் ஆயிடுச்சு அப்படிங்கிற பொருள்ல அந்த ஓமியை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அவன் தான் இப்படி இருக்கானே, அவனை விட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருவேளை தோழியினுடைய கண்களுடைய குறிப்புகள்ல வந்திருந்தா அது எப்படி விட முடியும்? தீமை கண்டோர் திறத்தும் பெரியோர் தாமறிந்து உணர்க என்பமாதோ. ஒரு நல்லவர்களோ சான்றோர்களோ என்ன பண்ணுவாங்க? ஒருவனிடம் தவறை கண்டுபிடித்தால் அல்லது அவன் தீமையானவன் என்று, தீமை செய்கிறான் என்று தெரிந்தால் அவன் அப்படியே விட்டுருவாங்களா, இல்ல தண்டிச்சிருவாங்களா? கொஞ்ச நாளைக்கு சரி, அவனா தானா சரியாகுவான், அவனை உணர்த்துவோம், அவன் தானாகவே சரியாகுவான் என்று சொல்லிதானே அவனுக்கு நீண்ட நேரம் கொடுப்பார்கள். நிறைய நிறைய வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க. அப்படித்தானே கொடுக்க முடியும். நம்ம சான்றோர் அல்லவா? அவன் வேணா அப்படி இருக்கலாம், அவனுடைய மலைநாடு இப்படி இருக்கலாம், ஆனால் நாம சான்றோர் தானே, அதாவது நாம எப்படி இப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அடுத்தது ஒரே நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க.
நித்யா கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குதுங்க. ஹலோ. கேக்குதுங்க. எடுக்கலாம் எடுக்கலாம். போலாமா? ஓகே ஓகே. நீங்க போலாம். ஸ்டாப். ஸ்டாப் ஓகே ஓகே. பண்ணல. ஓ ஸ்டாப் இன்னைக்கு பண்ண. ஸ்டாப் பண்ணலையா? அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க விட்டதுல இருந்தே எடுங்க. சரி சரி. ஓகே. அப்போ வந்து சான்றோர்கள் அப்படி நீளமான அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள் இல்லையா? அது போல நாமும் கொடுக்கதானே வேணும். தீமை கண்டோ திறத்தும் பெரியோர் தாமறிந்து உணர்வு என்பமாதோ. அவன் தானாகவே உணர்வான் என்று விடுவதுதானே ஒரு சான்றோருடைய அழகாக இருக்க முடியும். அது போல நாமும் அவனுக்கு நீண்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கறதா அவருடைய முடிவு. ஆனா இங்க வந்து என்னுடைய நட்பு இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மலைக்கெழு நாடன் கேண்மை அவனோடு எனக்கு இருக்கக்கூடிய நட்பு பலவின் மாற்றினை துறந்த கோள் முதிர் பெரும் பழம். ஒரு பலாப்பழம் மலையை விடற அடுக்கத்துல வளர்ந்திருக்கிறது, பெரிய பெரிய பழங்கள் இருக்கின்றன. ஆனால் நன்றாக பழுத்து யாரும் பறிக்காத போது, யாரும் அதை பயன் கொள்ளாத போது, அது எப்படி இந்த மலை அடுக்கத்துக்குள்ளே கீழே விழுந்து ஒரு பெரிய பிளவுக்குள்ள போய் அப்படியே விழுந்து மறைஞ்சிருமோ, அது போல என்னுடைய நட்பும் இப்பொழுது ஒன்றும் இல்லாதாக தொலைதூரத்தில் போய் தகவலே தெரியல. அப்போ விடராலை வீழ்ந்து உட்காங்கு தொடர்பர சேனும் சென்று உட்கன்றே. சேன்னா தொலைதூரம், தொலைதூரத்துக்கு போயிடுச்சு என்னோட நட்பு. ஆனால் இது தெரியாமல் இன்னமும் இந்த மலை அடுக்கத்தை சேர்ந்த இருள் குகைகளை உடைய இந்த குறிஞ்சி நாட்டில் வாழக்கூடிய பெண்டீர் அது தெரியாமல் இன்னமும் என்னை பற்றி அலர் தூற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அலர் என்னை வருத்துகிறது, இன்னொரு பக்கம் இவனுடைய நட்பு இப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆகி போனதே என்பதை நினைச்சு வருத்தமா இருக்கு. இப்ப அலர் இருப்பதனால பிறரை திருமணம் செய்து கொள்வதும் ஒரு பெரிய இடையீடுதான் இல்லையா? ஏற்கனவே இவனோட பழகி இருக்கா அப்படின்னு தெரியும் போது இன்னொருவனை திருமணம் செய்து கொள்வதும் தகாத ஒன்று. அப்போ இதெல்லாமா சேர்ந்து அவளை வருத்துவதை தலைவி இந்த பாடல்ல தன்னுடைய குரலாக வெளிப்படுத்துகிறாள். ஆனால் என்ன இருந்தாலும் சான்றோர் எப்படி பொறுத்திருப்பார்களோ அது போல நாமும் பொறுத்திருக்கத்தான் வேண்டும், வேற என்ன செய்வது அப்படின்னு தோழிக்கிட்ட அவ கேட்கிறா. ரொம்ப அழகான ஒரு பாடல். தீமை கண்டோ தாமறிந்து உணர்க என்பமாதோ. வழுவ பிண்டம் நாப்பண் ஏமுற்று இருவெதிர் வீன்ற வேல் தலை கொழுமுளை சூழ் முதிர் மடப்பிடி நாள் மேயல் ஆறும் மலைக்கெழு நாடன் கேண்மை பெரும் பழம் விடரலை வீழ்ந்து உட்காங்கு தொடர் ஏகல் அடுக்கத்து இருள்புகை இருந்த குறிஞ்சி நல்லூர் பெண்டீர் இன்னும் ஓவார் என் திறத்து அலரை. என்னை பற்றிய அலரை இன்னமும் பெண்டீர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பழாப்பழத்தை சொல்றது வந்து நம்ம முன்னாடி ரொம்ப அழகான பாட்டு ஒண்ணு குறுந்தொகையில பார்த்தோம். சிறுகோட்டு பெரும்பழம் துங்கியாங்கு உயிர்தவ சிறிது காமமோ பெரிது, அந்த பாட்டுலயும் இந்த மாதிரி வந்தது. அதே போல அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை வச்சு ஓமையா சொல்றது அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ஒரு நற்றினை பாட்டில் நம்ம பார்த்தோம். உச்சி கட்டிய கூழையா, அது போல என்னுடைய நிலைமை இருக்கு. ரொம்ப எளிமையான நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். பலாப்பழம் பழுத்து கீழே விழுவது அப்படிங்கிறது. இங்க என்னுடைய நட்பு அப்படி ஒரு பழத்துல விழுந்த ஒரு பழம் போல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு அழகான உண்மையா இந்த பாட்டுல இருக்கு. கந்தரத்தனாருடைய பாடல். இன்னும் 2 பாட்டு பின்னாடி வருது அவரோடது, அப்புறமா நம்ம அதை பார்க்கலாம். சரி, அடுத்த பாடல் நெய்தல் பாடல். நெய்தல் திணை குன்றியனாருடைய பாடல். இதுவும் ரொம்ப அழகான பாட்டு. இதுவும் வந்து எதை அவனால வந்த நோய், தலைவனால வந்த நோய், ஆனால் இந்த ஊர் அதை புரிந்து கொள்ளாமல் வேறு ஒன்றால வந்த நோய் என்று அலர் தூற்றுகிறது, தவறாக பேசுகிறது. அதாவது நம்ம குறிஞ்சியில பார்த்திருப்போம். அதை குறிஞ்சியில வந்து வேலனை அழைத்து வெறியாட்டு வைக்கும் போது இது வேலனால் ஏற்பட்ட நோய் அப்படின்னு அன்னை கருதுவாள். ஆனால் தோழிக்கு தெரியும் இது வேலனால் ஏற்பட்டதல்ல, இது தலைவனால் ஏற்பட்ட காதல் நோய் அப்படின்னு. இங்க இதே போல இந்த பாட்டுல நெய்தல் திணையாக இது குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவ சொல்றா, இந்த மாலை காலமும் இந்த புலம்புதலான தனிமையும் எனக்கு நோய் தருகிறது. ஆனால் இந்த நோய் தலைவனால் வந்தது என்று தெரியாமல் இந்த ஊர் வேறு வேறு பழிகளை சொல்லுகிறது, எப்படி நான் தாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றா. இதுவும் வந்து வரைவு நீட ஆற்றாளாய தலைவி வன்புரை எதிரது என்று சொல்லியிருந்தான். முன்னாடி பாடலும் அதே மாதிரி துறைதான், இந்த பாடலும் அதே துறைதான். தனிமையினுடைய துயரை தாங்க முடியவில்லை, அந்த தனிமை துயர் என்னுடைய உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, அது தெரியாமல் இந்த ஊர் பழி பேசுகிறது, இது எவ்வளவு நாளைக்கு இதை பொறுத்துக்க முடியும் அப்படின்னு தலைவி கேட்கிறான். ரொம்ப அழகான ஒரு மாலை காலத்தை இந்த பாட்டு நமக்கு காட்டுது. பெருங்கடல் முழங்க காணல் மலர
இருங்கழி ஓதம் இல் இறந்து மலிர வள் இதழ் நெய்தல் கும்ப புள்ளுடன் கமழ் பூம் பொதும்பர் கட்சி சேர செல் சுடர் மழுங்க சிவந்து வாங்கு மண்டிலம் கல் சேர்வு நன்னி படர் அடைவு நடுங்க புலம்பொடு வந்த புன்கண் மாலை. அப்படி இந்த 7 வரியும் மாலை பற்றிய வர்ணனை தான். அன்னார் உன்னார் கழியின் பல நாள், அன்னர் உன்னார் கழியின் பல நாள் வாழலென் வாழி தோழி என் கண் பிணி பெரிதாக கூறுவர் பழி பெரிதாகல் பண்புமார் அன்றே. ஒருவனால் ஏற்பட்ட பழியை இன்னொன்றின் மேல் ஏற்றி கூறுவது என்பது நல்ல பண்பாக இருக்க முடியுமா? அது பண்பு இல்லை இல்லையா? தலைவனால் ஏற்பட்ட துன்பம் இது, அது வேற எதனாலோ காரணம் என்று அப்படி கூறுவது என்பது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? அது பண்பு இல்லவே, அது நல்ல பண்பு இல்லையே. நிறைய இப்போ நன்றியில ஒரு நீதி இலக்கியம் போல நல்ல பண்புனா எது அப்படின்னு சொல்ற மாதிரியும் பாடல்கள் பேசப்படுவதை நம்ம பாக்குறோம். தலைவனால் ஏற்பட்ட பழியை நீ தலைவனாலதான் வந்ததுன்னு சொன்னா கூட சரிதான், ஆனால் வேறொன்றின் மேல் ஏற்றி இந்த ஊர் பேசுகிறதே, அது எப்படி சரியா இருக்க முடியும்? சரி, இந்த மாலை காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான் அந்த 7 வரையும் சொல்லுது. ரொம்ப அழகான வர்ணனை. நிறைய மாலை கால வர்ணனையை நம்ம நிறைய பாடல்கள்ல பார்த்திருக்கோம். பெரும்பாலும் மாலையை புன்கூர் மாலை, துணையை பிரிந்திருக்கக்கூடிய மாலை எல்லாம் துன்பமானதாக புலம்பு மிக்க தனிமை மிக்க புன்கூர் மாலைன்னு தான் சங்க இலக்கியம் பேசுது. இந்த மாலையும் இந்த தலைவிக்கு அப்படிதான் இருக்கு. புன்கூர் மாலை, தலைவன் கூட இல்ல, தனிமையாக இருக்கக்கூடிய மாலை பொழுது. அப்புறம் நம்ம முன்னாடியும் பார்த்திருக்கோம் குறுந்தொகையிலுமே, கங்குள் வெள்ளம் கடலினும் பெரிதே. நீண்ட இந்த மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்கக்கூடியதை ஒரு பெரிய வெள்ளமாக வர்ணித்து பாடுவதா நம்ம படிச்சிருக்கோம். பெருங்கடல் முழங்க, கடலினுடைய ஓசை பகல் பொழுதெல்லாம் யாரோ இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க, ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால கடலினுடைய ஓசை பெருசா தெரியறது இல்லை. ஆனால் மாலை காலம் யாருமே இல்லாமல் அந்த கடற்கரை தனியாக ஆகும் போது கடலினுடைய ஓசை அதிகமாக கேட்கிறது. இப்ப கண்டிப்பா கவனிக்க வேற ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதனால பெருங்கடல் முழங்க, காணல் மலர, காணல் மாலை நேரத்துல மலரக்கூடிய அந்த காணல் எல்லாம் சோலைகள் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் மலர ஆரம்பித்து விட்டன. இருங்கழி ஓதம் இல் இறந்து மலிர, கடலினுடைய அலைகள் இன்னும் வேகமாக வருகிறது மாலை காலத்துல. ஏன்னா நிலவு வரக்கூடிய நேரத்துல பெரும்பாலும் அலையினுடைய வீச்சு பெருசா இருக்கும். நம்முடைய வீட்டினுடைய வாசல் வரைக்கும் அதனுடைய அலைகள் பரவி வருகிறது. ஏன்னா பரதவர் குடி, கடற்கரையை ஒட்டிய வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்பவர்கள். அதனால அந்த கடலினுடைய அலை நம்முடைய வீட்டினுடைய எல்லை வரைக்கும் போகிறது. நீளமானதாக அலைகள் வர ஆரம்பித்து விட்டன. வள் இதழ் நெய்தல் கூம்ப, காலை நேரத்துல மலர்ந்திருந்த நெய்தல் மலர்கள் எல்லாம், அந்த அழகான இதழ்களை உடைய நெய்தல் மலர்கள் எல்லாம் இப்பொழுது கும்பி விட்டன. புல் உடல் கமழ் பூம் பொதும்பர் கட்சி செய்ற, பறவைகள் எல்லாம் அந்த பொதும்பர் அப்படின்னா சோலை, காணலம் சோலை, சோலையில் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருக்கக்கூடிய மரங்களில் சென்று தன்னுடைய கூடுகளில் சென்று அடைந்து விட்டன. மாலை காலத்துக்கே உரிய அழகிய காட்சி இல்லையா? நம்ம முன்னாடி ஒரு குறுந்தொகையில ஒரு பாட்டு வந்திருக்கோம், அகழ்வாய் வானத்து அகழ்வாய்ப்பட்டதே அரும்சிறை பறவை அப்படின்னு. ஒரே ஒரு காட்சி தான், இந்த வானத்துல பறவைகள்லாம் திரும்பி பறந்து கூட்டுக்கு போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த ஒரு காட்சியை வர்ணிப்பா தலைவி. இந்த பாட்டு குறுந்தொகையில வந்தது. பழியதாமே அரும் சிறை பறவை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இங்க தன்னுடைய அந்த காணலம் சோலைகளில் இருக்கக்கூடிய மரங்களில் தங்களுடைய கூடுகளை சென்று பறவைகள் எல்லாம் அடைந்து விட்டன. கமழ் பூம் பொதும்பர் கட்சி சேர செல் சுடர் மழுங்க, இவ்வளவு நேரமாக ஒளி வீசிக் கொண்டிருந்து சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது. சிவந்து வாங்கு மண்டிலம், இப்போ வானத்தினுடைய அந்தி வானம் சிவந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து மலைகளுக்கு பின்னால் சென்று மறைந்து விட்டது. செல் சுடர் மழுங்க சிவந்து வாங்கு மண்டிலம் கல் சேர்வு நன்னி படர் அடைவு நடுங்க. பின்னாடி ஒரு மலையினுடைய பின்னாடி, நம்ம எப்பவுமே அப்படிதான் பார்ப்போம், மலையிலிருந்து சூரியன் எழுந்து வருது, மலைக்கு பின்னாடியே போய் மறைந்து விடுவதை போல இங்கே மலைக்கு பின்னால் சென்று சூரியன் மறைந்தவுடன் அந்திவானம் இருண்டு இப்பொழுது இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. புலம்போடு வந்த புன்கண் மாலை, இப்படி தனிமையில் நான் புலம்பும்படியாக வந்த என்னைக்கு நோய் தரக்கூடிய இந்த மாலையில அன்னார் உன்னார் கழியின் பல்நாள் வாழலன் தோழி, இப்படியே தனிமையிலேயே இந்த மாலை காலங்கள் எல்லாம் கழிந்து விடும் என்றால் நான் நீண்ட நாட்கள் வாழ மாட்டேன். என்னுடைய தோழியே, நீண்ட நாள் இப்படி என்னுடைய தனிமையை பொறுத்து கொண்டு என்னால் வாழ முடியாது. போராததற்கு இந்த ஊர் வேறு, இப்படி பிரிவு துன்பத்தினால வரக்கூடிய நோயினால் என் உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை எல்லாம் அது பிரிதொன்றின் மேல் ஏற்றி பேசுகிறது, அலர் பேசுகிறது. ஒருவருடைய தவறை இன்னொருவர் மேலே ஏற்றி கூறுவது பண்பாகுமா? அது பண்பு இல்ல இல்லையா?
அதனால தலைவனால் ஏற்பட்ட துன்பத்துக்கு அவன்தான் மருந்தாக முடியும். அதனால இந்த தனிமையை எவ்வளவு காலமாகத்தான் இப்படி பொறுத்து கொண்டே இருப்பது என்று சொல்லி வரைவு நீட ஆற்றாளாகிய தோழி தோழியிடம் தோழிகிட்ட தலைவி புலம்பி இந்த தனிமையை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறாள். அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான வர்ணனையாக மாலைக்கால வர்ணனை பெரிய அளவுல பேசப்படுகிறதா இந்த பாடலினுடைய சிறப்பு. குன்றியனாருடைய பாடல். பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். பெருங்கடல் முழங்க காணல் மலர இருங்கழி ஓதம் இல் இறந்து மலிர வள் இதழ் நெய்தல் பூம்ப புள்ளுடன் கமழ் பூம் பொதும்பர் கட்சி சேர செல் சுடர் மழுங்க சிவந்து வாங்கு மண்டிலம் கல் சேர்பு நன்னி படர் அடைவு நடுங்க புலம்பொடு வந்த பொன்கண் மாலை. இந்த மாலையை பற்றின ரொம்ப அழகான ஒரு காட்சி வர்ணனை. அன்னர் உண்ணார் கழியின் உண்ணார், அவன் நினைக்காமல் என்னை இப்படி தனிமையில் புலம்பு விடுவான் என்றால் பல் நாள் வாழலன் தோழி, நீண்ட நாட்கள் நான் வாழ மாட்டேன். என் கண் பிணி பிரிதாக கூறுவர் பழி பிரிதாகல் பண்புமார் அன்றே. தலைவனால் ஏற்பட்ட இந்த நோய் துன்பத்தை வேறு எதனாலோ ஏற்பட்டது என்று இந்த ஊர் அலர்த்தூற்றினால் அதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இங்க தன்னுடைய துன்பத்தை தலைவி கூறுகிறாள். அதான் இந்த பாடல். நல்லா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். பருவம் கண்டு ஆற்றாளாகிய தலைவி சொல்லியது. இங்கே தலைவன் பிரிஞ்சு போயிருக்கான், பொருள் வயிறு பிரிஞ்சு போயிருக்கான், இல்ல வினை வயிறு பிரிந்து போயிருக்கிறான், ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சு போயிருக்கான். ஆனால் அவன் திரும்பி வருவதாக சொன்ன காலம் இங்கு இளவேநீர் காலம். நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி 2-3 பாட்டு பார்த்திருக்கோம். கார்காலத்தில் திரும்பி வருவதாக சொன்ன பாடல்கள் இருப்பதை போல இளவேநீர் காலத்துல வசந்த காலத்துல திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தலைவனும் உண்டு. இங்க இளவேநீர் காலம் வந்துருச்சு. இளவேநீர் காலத்துக்கான அத்தனை பருவ அடையாளங்களும் வந்து விட்டன. பூக்கள் மலர ஆரம்பித்து விட்டன. அப்படி மலர்ந்த பூக்களை தன்னுடைய கூடையில் வைத்துக் கொண்டு பூ விற்பவள் கூவி விற்று கொண்டே வருகிறாள் தெருவுல. அப்போ அந்த பூவை பார்க்கும்போது அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிற காட்சி தான். கிராமப்புறங்கள்ல இன்னும் கூட இருக்கலாம். ஒரு 2-2:30 மணி ஆனா மல்லி தோட்டம் இருக்கிற இடங்கள்ல 2 மணிக்கு மல்லி பூ வச்சுக்கிட்டு அந்த கூடையில ஒரு ஈர துணி சுத்தி கொண்டு வந்து விற்க வருவாங்க. நம்மளே இதுக்கு முன்னாடி பாட்டுல கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு 2 மணிக்கு அந்த பூ வந்து நல்லா அந்த தெருவே வாசனை அடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே அந்த வாங்கி அந்த மொட்டுகளை வாங்கி பூ தொடுத்து 4 மணிக்கு மூஞ்சலம்பி போட்டு வச்சுக்கிட்டு தெல்ல பூ வச்சு சாமிக்கு வச்சுக்கிட்டு விளக்கேத்த ஆரம்பிப்பாங்க. அதே பெரும்பாலும் வீடுகள்ல நடக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம கிராமப்புறங்களை பார்க்க முடியும். நெல்லும் மலரும் தூவி கைத்தொழுது இல்லுரை தெய்வம் வாழ்த்தி அப்படிங்கிற வரி நம்ம சிலப்பதிகாரத்துல படிச்சிருக்கோம். இங்க அது போல இளவேநீர் காலத்துக்குரிய அடையாளங்களான மலர்கள் வந்து விட்டன. பாதிரி மலர் முக்கியமா. அந்த பாதிரி மலரை எடுத்துக்கொண்டு நொதுமலாட்டி அயலவள். நொதுமலாட்டினா வந்து யாரோ அடையாளம் தெரியாத அல்லது யார் என்று தெரியாத ஒரு பூ விற்கக்கூடிய ஒரு பெண் அந்த பூக்களை விற்று கொண்டு தெருவில் வருகிறாள். ஆனா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி அவன் சொன்ன காலம் வந்துருச்சு, அந்த காலத்துக்கான பூக்கள் எல்லாம் வந்துருச்சு, இன்னும் அவன் வரலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு வருகிறது. நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பருவம் கண்டு ஆற்றாளாகிய தலைவி தன்னுடைய வருத்தத்தை சொல்லுகிறாள். இதுலயும் அழகான இளவேநீரனுடைய வர்ணனை வருகிறது. அடைக்கரை மாத்து அலங்கு சினை பொலிய தளிர் கவின் எய்திய தன்னரும் பொதும்பில் சேவலொடு கெழிய செங்கண் இருங்குயில் புகன்று எதிர் ஆளும் பூமலி காலையும் அகன்றோர் மன்ற நம் மறந்திசினோர் என இனர் உருபு உடைவதன் தலையும் புணர்வினை ஓவமாக்கள் ஒள்ளறக்கு ஊட்டிய துகிலிகை அன்ன துய்த்தலை பாதிரி வால் இதழ் அலறி வண்டுபட ஏந்தி புதுமலர் தெருவுதொரும் நுவலும் நொதுமலாட்டிக்கு நோமென் நெஞ்சே. ரொம்ப அழகான ஒரு காட்சி, ஒரு கிராமத்தினுடைய ஒரு வீதி காட்சி. இங்க கிராமத்தினுடைய அந்த ஊரினுடைய எல்லையில இருக்கக்கூடிய மான் சோலைகள் எல்லாம் மாமரங்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. இளவேநீர் காலத்துல மா வந்து பூக்க ஆரம்பிக்கும் போது குயில் ஆளத் தொடங்கும். குயில்களுடைய இனப்பெருக்க காலம் அல்லது குயில்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம். குயில்கள் ஒன்றோடு வந்து எதிர்குரல் கூவி அவை பாடல் ஆரம்பிக்கின்றன. சேவல் கூவும் போது ஆண் குயில் கூவும் போது அதற்கு எதிராக பெண் குயில் கூவுகிறது. அதனுடைய மேட்டிங் பீரியட். அதனால அவை குவி வந்து ஒன்றை அழைக்கின்றன. அது கேட்பதற்கும் வந்து ரொம்ப வந்து இனிமையுடையதுதான். அப்படின்னாலும் இவளுக்கு தனிமையை அது மிகுவிக்கிறது. இந்த மாந்தோப்பு குயில் அப்படின்னும் போது மகாகவி பாரதியினுடைய குயில் பாட்டு நினைவுக்கு வருது. பாண்டிச்சேரியில இருந்த ஒரு மாந்தோப்புல இருந்துதான் பாரதி இந்த குயில் பாட்டை எழுதுறாரு. அவர் அந்த 10 வருஷம் அந்த பாண்டிச்சேரியில இருக்கும்போதுதான், புதுச்சேரியில இருக்கும்போதுதான்
அங்க இருக்கிற மாந்தோப்புகள்ல போய் உட்கார்ந்துதான் அவர் கவிதை எழுதுற வழக்கம் அப்படிங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குயிலை பார்த்து இந்த மாந்தோப்புல இருந்து தான் அவர் இந்த குயில் பாட்டை படைத்தார் அப்படிங்கிறது வரலாறு. இப்போ இந்த பாட்டை படிக்கும்போது எனக்கு அந்த பாரதியினுடைய குயில் பாட்டு தான் நினைவுக்கு வந்தது. அடைக்கரை மாத்து, ஆற்றினுடைய அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மாமர தோப்புகளில் மாமரங்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. அலங்கு சினை பொலிய, அந்த சினைகள் எல்லாம் அழகுறும்படியாக மாமரங்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. தளிர் கவின் எய்திய தன்னரும் பொதும்பில், ரொம்ப அழகான தளிர்கள், அழகு பொருந்திய தளிர்கள் தோன்றி மலர்களும் தோன்றி மிக அழகு பொருந்தியதாக அந்த சோலை இப்பொழுது விளங்குகிறது. பொதும்புன சோலை. அங்க சேவலோடு கெழிய செங்கண் இருங்குயில், தன்னுடைய இணையோடு இருக்கக்கூடிய செம்மையான சிவந்த கண்கள். குயிலுடைய கண் பார்த்திருக்கலாம், நல்ல சிக்கச்சவேல்னு குண்டுமணி மாதிரி இருக்கும். அப்படி நல்ல, அதுவும் ஆண் குயில் வந்து ரொம்பவே அழகு, நல்ல கரு கரு கருன்னு அதனுடைய உடம்புல கண்ணு மட்டும் சிகப்பா இருக்கும். பெண் குயிலுக்கும் அப்படிதான், ஆனா ஆண் குயில் தான் அழகு. இந்த ஓமை வந்து சரியா ஆண் குயிலுக்கு தான் பொருந்தும். கெழிய செங்கண் இருங்குயில், கருமையான. பெண் குயில் வந்து அவ்வளவு கருமையா இருக்காது. பெண் குயில் வந்து கொஞ்சம் வந்து நீங்க போட்டிருக்கிற பாருங்க, பெண் குயில் வந்து பாலில புள்ளி தெரிச்சா மாதிரி தான் இருக்கும். ஆண் குயில் தான் அழகு. அது ஆனா அது பெண் குயிலுக்கும் கண்ணு கருமையா சிவந்த நிறத்துலதான் இருக்கும். அப்போ இந்த பொழில் அழகு போற மலர்கள் எல்லாம் மலர ஆரம்பித்து துளிர்கள் எல்லாம் வந்த உடனே அந்த இளவேனில் பருவத்தை அனுபவிப்பது போல ஆண் குயிலும் பெண் குயிலும் ஒன்றோடு ஒன்று எதிர்குரல் கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றன. எவ்வளவு உன்னிப்பா பார்த்திருக்காங்க இல்லையா இருங்குயில் அப்படின்றது. புகன்று எதிராலும் பூமலி காலை, பூக்கள் நிறைய பூத்து விட்ட இளவேனில் காலம். ஆண் குயிலும் பெண் குயிலும் ஒன்றோடு ஒன்று ஆலி இங்கே தம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அகன்றோர் நம் மறந்திசினோரே, தொலைதூரம் போனவன் இந்த காலத்தில் இளவேனில் காலத்தில் வருவேன்னு சொல்லிட்டு போனானே, ஆனா இன்னும் வரலையே, ஒருவேளை அவன் நம்மள மறந்துட்டானோ, நீண்ட நாள் ஆயிடுச்சு இல்லையா, தகவல் எதுவும் வரல, தகவல்களை சொல்லி அனுப்ப ஆளும் இல்லை. இளவேனில் காலம் வந்தா வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். இப்ப இளவேனில் காலம் வந்துருச்சு, குயில்கள் எல்லாம் கூவ தொடங்கி விட்டன, வரலையே இன்னும், அப்போ நம்மள மறந்துட்டானோ. அகன்றோர் மன்று நம் மறந்திசினோர் என்ன, இனர் உருபு உடைவதன் தலையும். நானே கவலையா இருக்கேன், ஆனால் இந்த பூ வைக்கக்கூடிய பெண் என்ன செய்கிறாள், என்னுடைய கவலையை கொஞ்சம் கூட மனதில் ஏற்றிக் கொள்ளாமல், அவளுக்கு என்ன தெரியும், அவள் இந்த பாதிரிக்கு ஒரு அழகான ஓமையை சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓவமாக்கள் ஒள்ளரக்கு ஊட்டிய, ஓவியம் வரையக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய அரக்கு நிறம், செம்மண் கலந்த அந்த அரக்கு நிறத்தை தோய்த்ததை போல அந்த பாதிரியினுடைய அந்த துய்த்தலை, அது மேல இந்த பிரஷ் மாதிரி இருக்கக்கூடிய குச்சம் இருக்கக்கூடிய அந்த மலர், அந்த பாதிரி மலரினுடைய அந்த குச்சங்கள் ஓவமாக்கள், ஓவியம் வரையக்கூடிய மக்கள் அரக்கு ஊட்டியதை போல அதனுடைய அந்த குச்சங்கள் இருக்கின்றன, அந்த பூவினுடைய குச்சங்கள் இருக்கின்றன. அப்போ வந்து இவ்வளவு அழகான ஒரு வர்ணனை, பாதிரி மலரை பற்றிய வர்ணனை இவ்வளவு அழகா இருக்கு. துகிலிகை அண்ணன் துய்த்தலை பாதிரி, துகிலிகை அண்ணன், அந்த ஓவியம் வரையக்கூடியவர்கள் அரக்கு ஊட்டியதை போல ஒரு குச்சங்களை உடைய அழகான இதழ்களை உடைய, வண்டுகள் மொய்க்கக்கூடிய இதழ்களை உடைய அந்த பாதிரி மலர்களை தன்னுடைய கூடையில் இட்டுக்கொண்டு அந்த பெண் கூவி விட்டு கொண்டே வருகிறாள். நொதுமலாட்டி, யார் என்று தெரியாத ஒரு அயல் பெண் ஒருத்தி அந்த மலர்களை விற்று கொண்டு வருகிறாள். புது மலர் தெருவுதொரும் நூலும், அந்த புதிய மலரை அன்றாடம் பறித்த அந்த மலரை தெருக்கள் தூரம் கூவி விற்று கொண்டு வரக்கூடிய அந்த அந்த நொதுமலாட்டியலாகிய அந்த பெண், பூவிக்கக்கூடிய பெண் நோமென் நெஞ்சு, அவளை பார்த்தா என்னுடைய மனசு வருத்தப்படுது. அழகான மலர், ரொம்ப அழகா இருக்கு, வண்டுகள் மொய்க்கக்கூடிய அழகான இதழ்களை உடைய ஓவமாக்கள், ஓவியம் வரைபவர்கள் தங்களுடைய வண்ணத்தினால் வண்ணம் தீட்டியதை போல தூய்த்தலையை உடைய பாதிரி மலர் தான், அழகான மலர். ஆனால் அந்த மலர் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் தலைவன் வருவதாக சொல்லிவிட்டு போன இளவேனில் காலம் வந்துருச்சு, இதோ நாங்களும் மலர்ந்துட்டோம், நாங்களும் மலர்ந்து இதோ வீதியில் கூவி விற்றக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம், ஆனால் உன் தலைவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்வதை போல இருக்கிறது. அதனால அவளுக்கு தெரியல என்னுடைய வருத்தம் என்னன்னு அவளுக்கு தெரியல, அவள் கூவி விற்று கொண்டே வருகிறாள் இந்த தெருவுல. அதை பார்க்கும் போதெல்லாம் அகன்றோர் மன்ற நம் மறந்திசினோரே, அங்க தொலைதூரம் போனவன் நம்மை மறந்து விட்டானோ என்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு எழுகிறது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு இங்க தோழியிடம் தலைவி கேட்கிறாள். பருவம் கண்டு ஆற்றாளாகிய தலைவி சொல்லியது. ரொம்ப அழகான, இதுவும் தான் முன்னாடி பார்த்த 2 பாட்டுல இருந்த மாதிரியே ஒரு இயல்பாக இளவேனில் காலத்துல பூ பூக்குது, அவ்வளவுதான். ஆனால் அதன் மேல் தன்னுடைய வருத்தத்தை ஏற்றி தலைவி சொல்வதை போல இந்த பாடலும் அமைஞ்சிருக்கு. 3மே தலைவி கூற்றான பாடல்களை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரி, இந்த ஒரு இதையும் பார்த்துருவோம். அடைக்கரை மாத்து அலங்கு சினை பொலிய, தளிர் கவின் எய்திய தன்னரும் பொதும்பில், சேவலோடு கெழிய செங்கண் இருங்குயில், புகன்று எதிர் ஆளும் பூமலி காலையும்,
அகன்றோர் மன்ற நம் மறந்திசினோர் என இனர் உருபு உடைவதன் தலையும் புனர் வினை ஓவமாக்கள் ஒள்ளறக்கு ஒட்டிய துகிலிகை அன்ன துய்த்தலை பாதிரி வால் இதழ் அலறி வண்டுபட ஏந்தி புதுமலர் தெருவுதொரும் நுவலும் நொதுமலாட்டிக்கு நோமின் நெஞ்சே. பாலை பாடிய பெருங்கடுங்கோனுடைய ரொம்ப அழகான பாடல். ஒரு மாலைக்கால வர்ணனை, ஒரு நெய்தல் வர்ணனை, ஒரு குண்டு குறிஞ்சியினுடைய வர்ணனை, 3 வர்ணனை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்த பாட்டு 119 பாட்டை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.